ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பயான். கண்ணுதலால் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண் இறந்து எல்லை இலாதானே நின் பெருந்தீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருச்சமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராகி தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் யமான நம்பிமலா பொய்யாயின எல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதானே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விருக்கும் நல்லறிவே. மீண்டுமாக ஞானமே வடிவாகிய எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி போன மாதம் பார்த்த சிவபுராணத்தினுடைய ஒரு பகுதியை அடுத்த பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். இது சிவபுராணத்தில் நம்ம இரண்டாவது சொற்பொழிவு 16வது வரி தொடங்கி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்ற வரியில் தொடங்கி 40வது வரி அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்ற வகையிலும் ஒரு 25 வரிகளுக்கு இந்த பொழுதில் நம்ம விளக்கத்தை பார்ப்போம். முதல் தொடக்கம் எல்லோருக்கும் நினைவில் இருக்கும். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க. நமச்சிவாயம் என்பதுதான் இறைவனுக்கு உரிய உகந்த பொருத்தமான பெயர். அந்த பெயரினை உடைய பெருமான் தான் உயிர்களாகிய நமக்கு தலைவன். எனவே நாதன் தாழ்வாழ்க என்று அவனுடைய திருவடியை போற்றி தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லுகிறார். அதில் இன்றைக்கு 16வது வரி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்பது. ஆராத இன்பம் என்பது முடிவே இல்லாத இன்பம். ஆறுதல் நிறைதல், ஆறாத நிறைவுறாத முடிவுறாத இன்பத்தை அருளுபவன் இறைவன். இந்த கருத்தை ஆழமாக சிந்திக்கணும். உலகத்தில் நாம் இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் இன்பமயமானது. ஆனால் எல்லாமே சடப்பொருள். சடப்பொருள் எப்படி இன்பமாக இருக்குன்னா, இன்ப இறைவன் அந்த பொருளிலே ஒன்றாய் கலந்திருக்கிறான். அதனால் அந்த பொருள்கள் இன்பமாக இருக்கின்றன. ஆனாலும் சடப்பொருள் என்பதனால அந்த இன்பம் அனுபவிக்கின்ற நிலையில் நிலைத்து இருப்பது இல்லை. அது மட்டுமல்ல, நிறைவையும் தருவது இல்லை. உலகத்தில் எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் நமக்கு நிறைவு வராது. அதனால தான் மேலும் மேலும் அந்த இன்பத்தை நாடுகிறோம். ஆனால் பெருமானுடைய திருவடியை அடைந்து பெருமானுடைய இன்பத்தை, அழியா இன்பத்தை இந்த உயிர் அனுபவிக்கின்ற பொழுது நிறைவு இருக்கும். ஆனால் முடிவு இருக்காது. முடிவற்ற நிறைவு. அதைத்தான் ஆராத இன்பம்
அருளும் மலை போற்றிங்கிற. ஏன்னா மலையிலிருந்து தான் பல்வேறு செல்வங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த செல்வங்கள் தான் இன்பத்தை தருகின்றன. பெருமான் ஒரு அருள் மலை. எனவே நிறைவான இன்பத்தை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறான். அந்த வகையில் தான் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று பேசுகிறார். அத்தகைய பெருமான் சிவன் என்று விளக்குகிறார். பொதுவாக இறை என்ற பெயர் இருந்தாலும் சைவ சமயத்தை பொறுத்தவரையிலும் இறைவனுக்குரிய ஒரே பெயர் சிவன் என்பது. அது பல்வேறு நுட்பமான ஆழ்ந்த கருத்துக்களை உடையது. பொதுவாக பார்த்தால் சிவன் என்பவன் மங்களகரமானவன் என்பது பொருள். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். இதான் ரொம்ப முக்கியமான கருத்து. வழிபாடு என்பது கண்களால் அவனுடைய திருமேனியை பார்ப்பது மட்டும் அல்ல, கைகளை எடுத்து குவித்து அவனை வணங்குவது மட்டும் அல்ல. அந்த திருமேனியை அந்த திருமேனிக்குரிய இயல்போடு உள்வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்கே சொல்றார். உள்வாங்குகிறதைத்தான் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்று விளக்குகிறார். நம்ம உள்வாங்கிட்டோம், எல்லாராலையும் முடியாது. மெய்யடியார்கள் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக அதை உள்வாங்குவார்கள். அப்படி வாங்குகின்ற பொழுது ஒரு அருமையான கருத்தை சொல்றாரு. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுகிறார். இதற்கு பலரும் பலவிதமாக உரை சொல்லுவார்கள். மேலோட்டமாக ஒரு உரை உண்டு. என்ன உரை? அவன் அருள் இருந்தால் தான் அவனை வணங்க முடியும். இது எப்படி சரியான கருத்தாக இருக்க முடியும்? அவனை வணங்குவதற்கு அவனுடைய அருள் வேண்டும்னா தப்பித்துக் கொள்கின்றோமா இல்லையா? வணங்குவதற்கெல்லாம் அவனுடைய அருள் தேவையில்லை. வணங்கினா தான் அருளையே பெற முடியும். அப்போ இதுக்கு என்ன பொருள், உண்மையான பொருள் எது என்று பார்க்கிறோம். நாம் இப்போ மனித உடம்புல இருந்தாலும் நாம் உயிர்கள். ஒரு நிலையில் உயிர்களுக்கு உருவமே கிடையாது, உடம்பே கிடையாது. அந்த நிலையில், நுண்ணிய நிலையில் தான் நம்ம ஆணவத்தை பற்றி அறியாமையில் கிடக்க தொடங்கிட்டோம். அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்காக அவன் செய்கின்ற உதவி தான் இந்த உடம்பு. இந்த உடம்பு ஒரே உடம்பு அல்ல. இந்த உடம்புக்குள்ளார ஒரு 7 உடம்பு இருக்குது மொத்தம். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா 3 வகையான உடம்பு உள்ளே இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த உடம்பை பெற வேண்டும் என்றால் எடுத்த உடனே பெற முடியாது. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு என்று 5 அறிவு உடம்புகளை பெற்று அதன் பின்னால் தான் 6வது அறிவு என்ற உடம்பை பெற முடியும். அதை பெற வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதல்ல. நம்முடைய நிலை 3. இப்போ உடம்பு பெற்றுள்ள நிலை என்பது வேறு. இதற்கு என்ன பெயர்னா சகல நிலைன்னு பெயர். சகலம் என்ற சொல்லுக்கு இந்த உடம்புல கலை தத்துவங்கள் இருக்கின்றன, அவற்றோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது. அதான் சகல நிலைன்னு பேர். இதற்கு முன்னதாக நம்ம கேவல நிலையில் கடந்தோம். ஆணவத்தோடு மட்டுமே சேர்ந்து கொண்டு இருந்தோம். அது கேவல நிலை, அது அறியாமை நிலை. மெல்ல மெல்ல அறிவு பெறுவதற்கு தான் பெருமான் உடம்பு கொடுக்குறான். இது சகல நிலை. இந்த நிலையை பயன்படுத்தி ஒரு பக்குவம் பெற்று நம்ம சுத்த நிலைக்கு போனோம். சுத்த நிலைனா ஒன்றும் இல்லை, இறைவனை மட்டுமே பற்றுகின்ற நிலை. இப்படி தான் படிப்படியாக நம்மளை பக்குவப்படுத்துகிறான். இந்த பக்குவ நிலையில் தான் அவனுடைய திருவடியை வணங்குறமே தவிர அவன் வணங்குவதற்கு அவனுடைய அருள் தான் தேவைன்னு சொல்லுவதெல்லாம் நாம் தப்பிப்பதற்குரிய வழி. அதாவது பெருமான் மீது குறை சொல்லுவது என நிலையில் போய் முடிஞ்சிடும். எனவே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி கேவல நிலையில் கிடந்த நம்மை சகல நிலைக்கு கொண்டு வந்து சுத்த நிலைக்கு உயர்த்துகிறான் அல்லவா? அதனால்தான் அவனுடைய திருவடிகளை வணங்கி என்று பேசுகிறான். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை உழுதும் மோய உரைப்பன் யான். சிவபுராணம் என்று ஒன்று. புராணம் என்ற சொல்லுக்கு தொன்மை என்று பொருள், மிக மிக பழமை என்று பொருள். அதுதான் புராணம். ஆனால் பிற்காலத்தில் புராணங்கள் பல தோன்றின, பெயரளவுக்கு புராணம். ஆனால் உண்மையிலே அது புராணம் கிடையாது. ஏனெனில் திருவிக்க போன்றவர்களும் சொல்லுகிறார்கள்,
சைவர்களுக்கு 3 புராணம் தான், மற்ற புராணத்தை தூக்கி போடணும். 3 புராணம் என்ன புராணம்? 3 கண்கள் போல. ஒன்று பெரிய புராணம், இன்னொன்று கந்த புராணம். பெரிய புராணம் ஒன்று, கந்த புராணம், திருவிளையாடல் புராணம். 3 புராணங்கள். இதுக்கு மேலே புராணம்லாம் கிடையாது. மற்ற புராணங்கள்லாம் படித்தோன்னா குழப்பம் வரும். எனவே புராணங்கள் எல்லாம் பெருமளவுக்கு புழுகுகின்றன. அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம உண்மை கருத்துக்களை அறிய முடியாது. ஆனால் இந்த 3 புராணத்துக்கு மேலானது சிவபுராணம். சிவனுடைய பழமையான தன்மை அது. அதுக்கு சிவபுராணம் மாணிக்கவாசகர் பேர் கொடுக்கிறார், மற்றவர்கள் அல்ல. அந்த சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் அப்படிங்கிறார். முந்தை வினை என்பது சங்கீதம். சங்கீதம் தான் பிராரத்தமாக மாறி நம்மை துன்புறுத்துகின்றன. இப்போ நம்ம துன்பத்திலிருந்து விடுபடணும்னா பிராரத்தத்திலிருந்து விடுபடணும். பிராரத்தத்திலிருந்து விடுபடணும்னா சங்கீதத்திலிருந்து விடுபடணும். சங்கீதத்திலிருந்து விடுபடணும்னா பெருமானை பற்றணும். பெருமானை பற்றணும்னா அவனுடைய பெருமை தெரியணும். அந்த பெருமையை சொல்லுவதுதான் சிவபுராணம். அது என்ன சொல்? சிந்தை மகிழ உரைப்பன் யான்கிறார். யாருடைய சிந்தை? பாடுகின்ற அவருடைய சிந்தை, கேட்கின்ற பெருமானுடைய சிந்தை, அவற்றின் வழி நடக்க வேண்டும் என்று நாம் கருதினால் நம்முடைய சிந்தை. இந்த 3 பேருடைய சிந்தையும் மகிழ்கின்ற வகையில் இந்த சிவபுராணத்தை நான் சொல்லுகிறேன். உரைப்பன் யான் என்று தொடங்கி அவனுடைய பெருமைகளை சொல்லுகிறார். என்னென்னலாம் பெருமை அப்படின்னா அடுத்த அடியில் சொல்லுகிறார். கண்ணுதலான் தன்கருணை கருணைக்கண் காட்ட வந்து எய்தி என்கிறார். அவன் அறிவித்தால் ஒழிய உயிர்களாகிய நாம் ஒன்றையும் அறிய முடியாது. நம்முடைய முயற்சியினால் எதையும் அறிய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த வேட்கை நம்மிடத்தில் இருக்கணும். அறிய வேண்டும் என்ற வேட்கை, விருப்பம் நம்மிடத்தில் மிகும் என்றால் அவன் ஓடி வந்து நமக்கு உணர்த்தும். அதுதான் சொல்லுகிறார் கண்ணுதலான் அப்படிங்கிறார். இறைவன் யார் என்றால் நெற்றிக்கண்ணை உடையவன். நெற்றிக்கண்ணுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால், வலக்கண்ணு வெப்பம், இடக்கண்ணு குளிர்ச்சி. ஆனால் நெற்றிக்கண்ணு ஞானம். இயல்பு ஞானி இறைவன் ஒருவனே. எனவே இயல்பு ஞானியாகிய பெருமானை குறிப்பதற்கு தான் கண்ணுதல் என்று அவனுக்கு பெயர். அத்தகைய பெருமான் தன் கருணை கண்காட்ட, தன் கண்களிலிருந்து கருணையை வெளிப்படுத்துகிறான். நம்முடைய வேதம் திருக்குறள் சொல்லுகிறது. அதாவது எது கண்ணு? கண்ணோட்டம் உடையது கண்ணு. கண்ணோட்டம்னா இறக்கம்னு அர்த்தம். இறக்கம் இல்லாத கண்ணு கண்ணே கிடையாதுங்கிறது திருக்குறள். அந்த கருத்தில் இதை பார்க்கணும். எனவே பெருமான் கருணை கண் காட்ட, நம்மீது கருணை கொண்டு அந்த கண்ணினால் நம்ம இரக்கத்தோடு பார்க்க வந்து அதுக்காக தான் அவன் எழுந்தருளி காட்சி கொடுக்கிறான். அப்போ என்ன நம்முடைய நிலை என்ன? எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறங்கி. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல். கடல்னா வீரக்கடல். அப்போ இந்த இடத்துல திருவடியை குறிக்குது. அது எத்தகைய திருவடி? எழிலார் திருவடி, அழகிய திருவடி. அந்த திருவடியை நம்மால் நம்முடைய முயற்சியினால் அடைய முடியுமா என்றால் ஒரு காலம் முடியாது. எண்ணுதற்கு எட்டா. நாம் எண்ணலாம், மனத்தால் அல்ல, சிந்தையால் சிந்திக்கலாம், எண்ணலாம். ஆனாலும் ஒரு அளவு வரை தான். அதுக்கு ஒரு வரையறை இருக்கிற, அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் பெருமான் அவற்றையெல்லாம் கடந்து இருக்கிறான். எனவேதான் எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் என்று பெருமானுடைய திருவடியை சொல்லுகிறார். அந்த திருவடியை இறங்கி என்று பேசுகிறார். அதை அடுத்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய்கிறார். பெருமான் எங்கே இருக்கிறான்? எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிறான். அது எப்படி? உருவமாக இருந்தால், உருவமாக மட்டுமே இருந்தால் எங்கு பார்த்தாலும் நிறைய முடியாது. உருவத்திற்கும் உள்ளே நுண்ணிய நிலையில் இருக்கிறான். அதுதான் அருள். அந்த அருள் என்பது நுட்ப நிலை, நுண்ணிய நிலை. நுண்மை என்பது எப்பொழுதுமே பரவும். அந்த நுண்ணிய நிலையில தான் விண் நிறைந்து, விண் வானகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்.
மண் நிறைந்து மண்ணகம் முழுதும் நிறைந்திருக்கிறார். மிக்காய் எல்லோருக்கும் மேலானவனாக விளங்குகின்ற ஒளியாக இருக்கிறார். விளங்கு ஒளியாய் என்று அவனுடைய பெருமையெல்லாம் இதுதான் சிவபுராணம். அடுத்தது எண் இறந்து எல்லை இலாதானே, அதே கருத்தை மீண்டும் சொல்லுகிறார். எண் இறந்து அதை எண்ணத்தை கடந்து எண்ணுதற்கு எட்டா, அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்துகிறார். எல்லை இலாதானே, அவனுக்கு ஒரு இட எல்லை கிடையாது. மனிதர்களாகிய நமக்கு ஒரு இட எல்லை எப்பொழுதுமே உண்டு. இப்போ உடம்புக்குள்ளார இருக்கிறோம், உடம்புக்கு நீள அகலம் உயரம்லாம் உண்டு. நம்ம வீட்டில் குடித்தனம் பண்ணுறோம், குடியிருக்கிறோம், அந்த வீட்டுக்கு நீள அகலம் உயரம்லாம் உண்டு. ஆனால் பெருமான் இருக்கக்கூடிய பரத்துக்கு, பெருமான் படைத்த இந்த உலகத்துக்கு இதுக்கெல்லாம் வரையறை சொல்லவே முடியாது. அதுதான் சொல்லுகிறார். எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். உன்னுடைய பெருமையே பொல்லா வினையேன், தீவினையாளன் என்று தன்னை குறிக்கிறார். ஆனால் இது அவர் சொன்னாலும் அதை உண்மை என்று நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது உபச்சாரமாக சொல்கிறார். ஏனெனில் தீவினையாக உள்ள ஒருவர் இப்படி சிவபுராணத்தை பாடவே முடியாது. இவர் பாடுகிறார் என்றால் இவரிடத்தில் தீவினை இல்லை, இறை புண்ணியம்தான் இருக்கிறது என்றாலும் தன்னை அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறார். அப்படித்தான் சொல்லணும். இறைவனுடைய திருவடியை அடைகின்ற நிலையிலும் நாம் இறைவனுக்கு நிகராக ஒரு காலம் ஆகிவிட முடியாது. இறைவனிடத்தில் அடக்கமாக இருக்க முடியுமே தவிர இறைவனுக்கு நிகராகலாம் ஆக்கிட முடியாது. ஏற்கனவே பிரம்மன் பட்ட கதை நமக்கு தெரியும். 5 தலையை வச்சுக்கிட்டு அவன் உனக்கு நிகர் நான் என்று சொன்னான். அவனுடைய செருக்கு அடக்கிறது 5வது தலையை கிள்ளி போட்டார். பிரம்மனுக்கு உள்ள நிலை. அதனால் எந்த ஆன்மா நான் பெரிய ஆள், சிவபெருமானுக்கு இணை, நான் தான் கடவுள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அதற்குரிய தண்டனையை பெற்று திரும்பி தான் ஆகணும். அந்த வகையில் தான் சொல்கிறார். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். நான் பொல்லாதவன், நான் தீவினையாளன் என்றாலும் சொல்லுகிறேன்கிற உபச்சாரமாக எடுத்துக்கொள்ளணும். இப்போ தான் இந்த வரலாறு சொல்லுகிற இறைவன் எவ்வளவு பெரியவன் என்பதை நமக்கு அருமையாக உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறார்னா, நமக்கு இந்த இப்போ ஏற்கனவே சொன்னது, நமக்கு இந்த மனித உருவம் இருக்கிறது. இந்த உருவம் எடுத்த உடனே வரல, படிப்படியாக வருகிறது. படிப்படியாக தான் வந்து ஆகணும். இல்லாட்டி வேணால் எடுத்தோன்னே இந்த மனித உடம்பை கொடுத்தா நமக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாது. அவனை உழைச்சி சம்பாதிச்சானா ஒழுங்காக செலவு பண்ணுவான். உழைக்காமல் பணம் வந்தான் அதே மாதிரி கதை தான் இது. எடுத்தோன்னே மனித பிரிவெல்லாம் கிடையாது. எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி புல்லாகி தாவரம். தாவரத்திற்கு புல்லு பூண்டெல்லாம் தாவரம். அதுக்கு ஓரறிவு மட்டும்தான், தொடு உணர்வு மட்டும்தான் உண்டு. ஆனால் தொடு உணர்விலேயே எவ்வளவோ நுட்பம் இருக்கிறது. நம்ம கை தான் தொடுவதற்கு பயன்படுகிறது. கையில் தோல் இருக்கிறது. மற்ற பொருளை தொடுகின்ற போது அந்த மற்ற பொருளை மேற்பரப்பு இருக்கும். அது தோலை மனிதர்களாக இருந்தால் தோலாக இருக்கும். மற்ற அதற்குரிய மேற்பரப்பு இருக்கும். அதை தொட்டால் நம்ம பல பற்றி உணரலாம். அந்த பொருள் சூடாக இருக்குதா குளிர்ச்சியாக இருக்குதா பார்க்கலாம். அந்த பொருள் கடினமாக இருக்கிறதா மென்மையாக இருக்கிறதா, திண்ணியதாக இருக்கிறதா நொய்மையாக இருக்கிறதா, வழுவழுப்பாக இருக்கிறதா சொரசொரப்பாக இருக்கிறதா, இப்படி 8 விதமான அறிவை பெற முடியும் அப்படி தொடுவதனால். அவ்வளவு செய்தி தொடுதலுக்கு உண்டு. இந்த செய்தியினுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை அமைகிறார். அதெல்லாம் பெரிய நுட்பமான செய்தி. அந்த வகையில் சொல்கிறார். முதல் பிறவி புல்லாகி போடாய், அப்புறம் புழுவாய். புழுனா ஊறுதல், மண்ணில் ஊறுதல். இது 2ஆம் நிலை. தொடு உணர்ச்சியோடு சுவை உணர்ச்சி. புழெல்லாம் மண்ணை திங்கும், மண்ணில் உள்ள பொருளை திங்கும். அப்புறம் மரமாகிங்கிற, இது பாட்டுக்காக வந்தாலும் புல்லாகி பூடாய் மரமாகி புழுவாய் என்று நம்ம மாற்றிக்கொள்ளணும். அப்புறம் சொல்கிறாரு பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி. இந்த பாம்பும் புழுவும் ஏறக்குறைய ஒரே நிலை. அடுத்த நிலை பறவை. பறவைக்கு என்ன 3 அறிவு. என்ன 3 அறிவு? வாசன அறிவு கூட வரும் இல்லையா? பறவையில் புழுக்கு பூச்சிக்கு பறவை 4வது அறிவு. கண் பார்வையும் உண்டு அதற்கு. அப்புறம் பல் விருகமாகி பல விலங்குகள், அதுக்கு 6வது அறிவு காது அறிவு, கேட்டல் அறிவு. இது 5வது அறிவு. இப்படி படிப்படியாக நம்மை பெருமான் மேலே ஏற்றுகிறான்.
அதில் இன்னொரு செய்தியை சொல்கிறார், கல்லாய்ங்கிறார். இதுக்கு பல பேர் வேறு விதமாக பொருள், கல்லா மனிதராய், படிக்காத மனிதனாக, அப்படிலாம் பொருள் கிடையாது. கல்லாய் என்பது ஒரு பிறவி, கல்பிறவி என்று பெயர். நம்முடைய சித்தாந்தத்தில் அதுக்கு பாடானம் என்று பெயர். பாடானம்னா கல், இந்த கல் போல கிடத்தல். ஏன் அப்படின்னு கேட்டால், பின்னால் இவர் சொல்வார், எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி உயிருக்கு கடுமையான சோர்வு வருகின்ற போது, இன்னொரு உடலையிலே சென்று புக முடியாத ஒரு சோர்வு இருக்கின்ற பொழுது, அந்த சோர்வெல்லாம் நீங்குகின்ற வரையிலும் பெருமாள் என்ன பண்ணுவோம், கல் போல கிடக்க வச்சிடும். அதுதான் கல் பிறவின்னு பேர். அது இடையில வரும், எல்லா ஜீவராசிகளுக்கும் வரும், மனிதர்களுக்கும் வரும். எனவே கல்லாய் மனிதராய், அப்புறம் தான் 6வது வரி மனிதராய். அப்புறம் மனித பிறப்பில் வந்தால் நான் எடுத்த உடனெல்லாம் எல்லா அறிவையும் பெற்றுவிட முடியாது. இங்கேயும் மறுபடியும் படிப்படியாக தான் 6வது அறிவை பெற்றுக்கொண்டே வரணும். அப்படி பெற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது கீழ் இறக்கமும் உண்டு, அதாவது வேறு நிலையும் உண்டு. அதைத்தான் பேயாய் கணங்களாய்ங்கிறார், வல் அசுரராகிங்கிறார், அப்புறம் முனிவராய்ங்கிறார், தேவராய்ங்கிறார். இதெல்லாம் என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, பேய் என்பது கீழ்நிலை, தேவர் என்பதெல்லாம் உயர்நிலை, முனிவரெல்லாம் உயர்நிலை. இப்போ இந்த உயிர் எப்படியெல்லாம் உலகத்தை புரிந்து கொண்டு அனுபவம் பெற்று பக்குவத்தினால் இறைவனை பற்றுகிறதோ அதற்கேற்ப இடையில் இந்த பிறவிகளெல்லாம் கிடைக்குங்கிறார். இப்படி எல்லா பிறவியும் மணிவாசக பெருந்தகை எடுத்திருக்கிறார். முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் அப்படிங்கிறார். தாவரம் சங்கமம் என்று 2 சொற்கள். தாவரம் என்பது அசையா நிலை, மரமோ செடியோ கொடியோ அந்த இடத்த விட்டு நகரவே நகராது. ஆனால் மற்ற உயிரினங்களெல்லாம் நகரும், இடம் பெயரும். அதைத்தான் இது சங்கமங்கிற, தாவர சங்கமத்துள். அப்போ தாவரம் என்பது தான் நிலையாக ஓரிடத்தில் இருப்பது, மற்ற உயிரினங்களெல்லாம் புலம்பெயர்ந்து கொண்டு இருக்கும் என்ற கருத்தை சொல்றார். இதெல்லாம் நமக்கு தேவை. உயிர் அனுபவம் பெற வேண்டும் என்றால் இந்த 2 நிலையும் அடைந்தாகணும். இப்படி எந்த ஒவ்வொன்றிலேயும் பல்வேறு பிறவிகள், பல பிறவிகள், அதுக்கு கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது, எண்ணிக்கை இல்லாத நிலை. எனவே எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் அப்படிங்கிற, அப்படி இளைத்த அவர் இந்த மனித பிறவியில, மணிவாசகர் என்ற இந்த பிறவியில எந்த நிலைக்கு உயர்ந்துட்டார்னா, மெய்யே அப்படின்னு இறைவனை அழைக்கிறார். மெய்யேனா மெய்ப்பொருளே என்று பொருள். மெய்ப்பொருளுக்கு என்ன இயல்புனா, அது அழியாத பொருள், யாராலும் அழிக்கப்பட முடியாத பொருள். அது மட்டுமல்ல, அந்த பொருள் பிறிதொன்றை சாராது, பிறர் ஒருவரை சாராது, தன்னைத்தானே சார்ந்திருக்கும். அதுதான் மெய். எனவே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். இப்பொழுது இந்த பிறவியில உன்னை திருவடியை நான் பார்த்துட்டேங்கிறாரு. நான் கண்டேன், நீ காட்சி அளிக்க நான் கண்டேன். கண்டதோடு மட்டுமல்ல, உன்னை அடைந்து விட்டேன், வீடு உற்றேன் என்று இறந்த காலத்தில் பேசுறார், மறந்துடக்கூடாது. அப்புறம் எப்படி சார் திருவடியை அடைஞ்ச பிறகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதில் தான் 2 செய்திகளை நுட்பமாக நம்ம பார்க்கணும். என்னன்னு கேட்டால், நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிறது, வீடு பேறு என்பதுதான் உயிரினுடைய நிறைநிலை. அதுக்கு மேல் உயிர் அடையக்கூடியது ஒன்றும் இல்லை. அந்த வீடு பேரே 4 வகையில் இருக்கு, அல்லது 4 நிலைகளில் இருக்கு. ஒன்று என்னன்னா, இறைவனை பற்றி கொண்டாச்சு, ஆனாலும் உடம்பை விட்டு நீங்கலை. உடம்புக்குள்ளார உயிர் இருக்கும், ஆனால் உடம்பை பற்றாது இருக்கும், புளியங்கனி மாதிரி. அந்த நிலையில தான் மாணிக்கவாசகர் இருக்கிறார். இதற்கு பெயர் ஜீவன் முத்தர் என்று பெயர். கைலாயத்தில் போய் இருந்தோன்னா, சிவகணங்களாக இருந்தோன்னா, அது 2வது நிலை, அடுத்த நிலை. அதுக்கு என்ன பேர்? பதமுத்தி என்று பெயர். அதற்கு மேலே சிவதத்துவ உலகங்களில் போய் இருந்தோன்னா அதுக்கு அபரமுத்தின்னு பேர். எல்லாவற்றையும் விட்டுட்டு திருவடியில் போய் பரத்தில் இருந்தோன்னா அதுதான் பரமுத்தி, அதுதான் நிறைவு. அதனால தான் சொல்லுகிறார், இது ஜீவன் முத்தர் நிலை. ஜீவன் முத்தர் நிலையிலிருந்து இவ்வளவு எப்படி சார் பேசுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எந்த ஜீவன் முத்தரும் இந்த அளவுக்கு பேச மாட்டார்கள், பேச முடியாது. ஆனால் மாணிக்கவாசகர் பேசுகிறார். என்ன காரணம்? அது அவனுடைய திருவருள். என்ன திருவருள்னு கேட்டால், அதனால தான் பெருமாள் என்ன செய்தான், அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு.
திருவடி தீட்சை கொடுத்த நிலையில் எல்லா தகுதியும் அடைந்து விட்டார். அடுத்த நொடி திருவடிக்கு போகணும். வந்த மற்றவர்களெல்லாம் அனுப்பிவிட்டு இவர் இங்கே இருக்க வச்சுட்டார். இங்கேயே இருந்து சொன்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். திருவடியை பற்றி கொண்டு அனுபவிக்கக்கூடிய நிலை இன்ப நிலை. அதற்கு பிறகு துரிய அதீத நிலை என்று பெயர். துரியாதீதம் என்று நம்ம பேசுவோம். அந்த துரியாதீத நிலையில தான் இன்பத்தை, சிவ இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்படி இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது பேச்சு கிடையாது. ஆனால் இவர் அனுபவத்தில் பேசுறார். அப்ப என்ன கருத்துன்னு கேட்டால் பெருமான் என்ன சொல்றான், துரியாதீத நிலை அனுபவத்தோடு துரிய நிலைக்கு இருக்கிறான். துரிய நிலைக்கு கொண்டு வந்துட்டான். நம்ம உடம்பை பொறுத்தவரையில் துரிய நிலை எதுன்னு கேட்டால் இந்த உச்சம் தான் துரிய நிலை. இவர் 1000 இருக்கைன்னு பேர். இதை கடந்து மேலே போயிட்டோம்னா துரிய அதீத நிலை. இப்போ துரிய அதீத நிலை இன்பத்தை மணிவாசகர் என்ன பண்ணுறாரு, பெருமானுடைய அருளினால துரிய நிலைக்கு இறங்கி வந்து பாடுகிறார். இல்லாட்டினா பாட முடியாது. அந்த வகையில தான் இங்கே எல்லா பிறப்பும் பிறந்திடைத்தலும் சொல்லிட்டு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். நான் திருவடி பேற்றில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் உன்னுடைய அருளினால் அந்த அனுபவ நிலையோடு கீழே இறங்கி வந்து நான் உன்னுடைய பெருமையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று பேசுகிறேன். அதில் ரொம்ப நுட்பமாக சொல்றார். அடுத்தடி ரொம்ப ரொம்ப நுட்பமான அடி. உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று பேசுகிறார். எவ்வளவு நுட்பமான கருத்துக்கள். உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாங்கிறார். இதை ஆழ்ந்து 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 பார்க்கணும். பெருமான் எப்படி நம்ம உள்ள இருக்கிறாங்கிறது இங்கே விளக்குகிறார். ஓங்காரமாய் இருக்கிறான் என்று பேசுகிறார். எதற்காக ஓங்காரமாக இருக்கிறான்? நாம் உய்வதற்காக. இவற்றையெல்லாம் மணிவாசக பெருந்தகை புரிந்து கொண்டார். அதை பயன்படுத்தி மேலே வந்துட்டாரு. நமக்கு அது தெரியல, உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. அந்த நுட்பத்தை நன்காக விளங்கிக் கொள்ளணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். உலகத்தில் என்ன நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் என்ன நிலை என்று சொன்னால், இறைவன் இருக்கிறான். திருமேனி எடுத்து திருவுருவத்தில் எழுந்தருளி அவன் காட்சி கொடுக்குறான். பரநிலையில் உள்ள பெருமான் இப்போ உருவத்துக்கு வந்துட்டான். பரபரவல்ல ஆணவத்தோடு பற்றி கிடந்த நாமோ ஒரு உருவத்தோடு உலகத்து வந்துட்டோம். நம்முடைய உருவம் என்பது மாயா காரியம். இறைவனுடைய உருவம் என்பது அவனுடைய அருள். அப்போ அருளும் கீழே வந்துடுச்சு, மாயையும் கீழே வந்துடுச்சு. எதற்காக? நாம் இந்த மாயையை கொண்டு, இந்த உருவத்தை கொண்டு வினையை ஆற்றணும். நல்வினை தீவினை எல்லாவற்றையும் ஆற்றணும். வினையை ஆற்ற ஆற்ற வினையின் பயனாகிய இன்ப துன்பத்தை அனுபவிப்போம். இன்போன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நமக்கு என்ன நினப்பு வரும்னா, நிரந்தரமாக இந்த இன்பம் இருக்கக்கூடாதா, கொஞ்ச நேரத்தில் இன்பம் போயிடுதே என்று ஒரு எண்ணம் வரும். துன்பம் வந்துருச்சா, ஐயோ துன்பம், துன்பத்தை உடனடியே நீக்கி ஆகணும், வழி தெரியல, என்னென்னோ முயற்சி பண்ணுறோம். அப்போ நம்ம அனுபவத்தில் என்ன கருத்துக்கு வருகிறோம் என்றால், துன்பத்தை நீக்கி கொள்ளணும், துன்பம் வராமல் செய்யணும். இன்பம் வந்துருச்சுன்னா அதை நிலையாக தக்க வைத்து கொள்ளணும். இந்த எண்ணம் வரும். அந்த எண்ணத்தில் தான், சிந்தனையில் தான் இறைவனுடைய திருவடி ஒன்று மட்டுமே துன்பக் கலப்பு அற்றது, இன்ப வடிவானது என்பதை உணர்கின்ற வகையில் அவனுடைய திருவடியை இந்த உயிர் பற்ற 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 நாம் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பம் இறை இன்பமாக இருக்கும், துன்ப கலப்பு அற்ற இன்பமாக இருக்கும். அதுதான் உய்தல். அந்த உய்தலை பெறணும்னா பெருமான் எப்படி இருக்கிறான்? நம்முடைய உடம்பை உருவத்தில் படைச்சி வச்சிருக்கிறான். ஆனால் அவனுடைய தொடக்க நிலை என்னன்னு கேட்டால் அருவம். அருவம் என்பது சொல் வடிவம். அப்போ பெருமான் என்ன இருக்கிறான்? பரத்தில் இருக்கிறான். எப்படி? ஞானத்தோடு இருக்கிறான். அப்போ ஞானத்தோடு இருக்கக்கூடிய பெருமான் இந்த உயிர்களையும் ஆணவத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வைத்திருக்கிறான். அப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்தா அகரம்
உகரம் மகர ஒற்று. இந்த மூணியத்த ஓம். அப்போ ஓம் என்பது அவனையும் அவன் உளப்படுத்திய இரண்டு பொருளை சேர்த்து குறிக்கும். அந்த வடிவம்தான் பெருமானுடைய சொல் வடிவம். அந்த வடிவத்தை எங்க பெருமான் வச்சிருக்கிறான்? உள்ள வச்சிருக்கிறாங்க. எங்க சொல்றாரு? என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அப்படிங்கிறார். இப்போ உள்ளம் என்றால் என்ன என்பது அடுத்த கேள்வி. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, மனசுன்னா இங்கே கை வைக்கிறோம், நெஞ்சு இருக்கிற இடம் தான் மனசு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மனத்திற்கும் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளம், அதாவது சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கரணம் சொல்லுவோம்ல, என்னது? சித்தம், புத்தி, அகங்காரம், மனம்னு சொல்லுவோம்ல, அந்த 4 சேர்ந்த நிலை தான் இந்த ஆக்னை என்ற இடம். இதுதான் உள்ளம். இந்த உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்று பொருள். அப்ப பெருமான் எங்க இருக்கிறான்னா 3 இடத்துல ஓங்காரமாக நம்ம உடம்புக்குள்ளார பெருமான் இருக்கிறான். நம்முடைய முதுகெலும்பு எங்க முடியுதோ அங்கத்தான் 36 தத்துவங்கள்ல மண் தத்துவம் இருக்கிறது. அந்த மண் தத்துவத்தெல்லாம் பெருமான் ஓங்காரமா இருக்கிறான். இது முதல் நிலை. அடுத்த நிலை இந்த ஆக்னை, இதுதான் உள்ளம், இந்த இடத்துல இருக்கிறான். இங்கேயும் ஓங்காரமாக தான் இருக்கிறான். அதே மாதிரி தலை உச்சி, அங்கேயும் ஓங்காரமாக இருக்கிறான். ஆனாலும் நிலைகள் வேறு. இதை நம்ம எப்படி சொல்றதுன்னா, நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கின்ற பொழுது அது பௌதீக வடிவம். ஓம் என்று ஒலிப்பது, ஓம் என்று எழுதுவது, அந்த நிலையில் மூலாதாரத்தில். ஆனால் ஆக்னையில் வருகின்ற போது ஒளி நிலை, வெளிச்சம். இந்த 1000 இதழி என்ற உச்சித்தலையில் இருக்கின்ற போது ஒலி நிலை, சவுண்டு. இதுதான் நுட்பமான கருத்து. மூலாதாரத்தில் பௌதீக நிலையில் இருக்கிறான், ஆக்னையில் இருக்கின்றது ஒளிமயம், ஒளி ஓங்காரமாக இருக்கிறான். அது 1000 இதழி என்ற தலை உச்சியில் ஒலி ஓங்காரமாக இருக்கிறான். இப்ப நாம எப்படி உணர்வது, அவனை எப்படி அடைவது, எப்படி அவன் உய்தல் என்பது அவனை அடைவது தானே. அது எப்படி அடையிறது? அதைத்தான் இங்க சொல்றார். இப்படி நம்ம வினையின் பயனை அனுபவிச்சு 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 அவனை புரிந்து கொண்டு அவனை பற்ற 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 ஆதாரங்கள்ல மூலாதாரத்துக்கு அடுத்தபடியா என்ன ஆதாரம்? சுவாதிட்டானம். அது எங்க இருக்குது? அது நேர் முதுகந்தடல் இல்லை. பெண்களுக்கு கர்ப்பப்பை எங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது. அதான் உடம்புல சுவாதிட்டானம். அப்படி என்ன? சுயமாக மிளிர்கின்ற ஒளி என்று அதற்கு பொருள். அது சுய ஒளி, அது பெருமானுடைய திருவொளி. அது இந்த அனுபவம் கூட கூட பெருமானை பற்ற பற்ற அந்த ஒளி வெப்பம் பிரகாசிக்கும். மிகப்பெரிய உண்மை என்ன என்றால், வெப்பம்தான் ஆற்றல். அது பௌதிக உலகத்தில் அதுதான் ஆற்றல், அருள் உலகத்தில் அதுதான் ஆற்றல். அதில் வேறுபாடு உண்டு. இந்த வெப்பம் வேறு, அந்த வெப்பம் வேறு. அது ஞான வெப்பம். இப்போ அந்த ஞான வெப்பத்தை தான் பெருமாள் சுவாதிட்டான வழியாக கொடுப்பான். கொடுத்தான்னா மூலாதாரத்தில் ஓங்காரு விரிய ஆரம்பிச்சிடும். விரிய ஆரம்பிச்சேன்னா எப்படி விரியும்? சிவய நம என்று விரியும். அப்படி விரிகின்ற போது சிவய நம என்பதில் மா இருக்கு பாருங்க, மா மூலாதாரத்திலே தெங்கிடும். அது மேலே எழும்ப எழும்ப மாவுக்கு முன்னால் என்ன இருக்குது? சிவைய நம இருக்குல்ல, ந இருக்குல்ல, ந வந்து இந்த துப்புள் பகுதி. அதுக்கு என்ன ஆதாரம் பேரு? மணிப்பூரகத்தில் அது நின்றுடும். இப்போ நம இங்கே நின்றுடுது. அதுக்கு அடுத்த அளவில் முன்னால் இருக்கிறது யகரம். இது என்னது? அநாகதம், இதயத்தில் அது நின்றுடும். அதுக்கு பிறகு என்ன ஆகுது? கழுத்தில் கண்டம், விசுத்தி. இதில் என்ன ஆகும்? வகரம் நின்றுடும். இப்போ சிகரம் எங்கே வந்து நிற்கும்? ஆகினியில் வந்து நிற்கும். அப்போ ஓங்காரை விரிந்து மேலே ஏற ஏற அதனோடு உயிரும் மேலே வரும். இந்த ஓங்காரம் தான் தூக்கிக்கிட்டு வரும் அந்த உயிரை. அது தூக்கி இங்கோட நிறுத்திடும். இப்போ இந்த இடத்துல ஒரு உண்மையை, இதெல்லாம் வந்து அனுபவம். ஞானிகள் இந்த அனுபவத்தை சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த கருத்தை ரொம்ப அழகா படுறார். வானத்தின் மீது மயில் ஆடக் கண்டேன் அக்கச்சி, மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி என்று இந்த அனுபவத்தை படுறார்.
இந்த ஞான நுட்பங்கத்தில்னா இதுக்கெல்லாம் பொருள் காண முடியாது. இதனால மயில் குயிலுங்கிறாரே அப்படின்னு நினைப்போம். அதில் கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வானத்தின் மீது மயில் ஆடக்கண்டேன்கிறார். நாம் சிந்தித்து பார்க்கணும், மயில் எங்கேயாவது வானத்தில் ஆடுமா? கழுகு ஆடும் வானத்தில், பருந்து ஆடும், மயில் ஆடாது. மயில் எவ்வளோ தூரம் பறக்கும்? நம்ம கோயில் கோபுர உச்சி அளவுக்கு பறக்கும், அதுக்கு மேலே பறக்காது. ஒரு தென்னை மரம் உச்சிக்கு பறக்கும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? வானத்தின் மீது மயில் ஆடக்கண்டேன்கிற. அப்போ அது பொருள் என்ன? இது மயில் அல்லன்னு தெரியுது. மயில் என்பது ஒரு குறியீடு. அப்போ மயில் எப்படி இருக்கும்? ஒளிமயமாக இருக்க, வண்ணங்கள். தோகையில் பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் இருக்கு. அப்போ ஒளி. மயில் என்பது ஒளி ஓங்காரம் என்று புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த மயில் என்ன ஆகுதுன்னா குயிலாக மாறுதுங்கிறார். மயில் குயில் ஆச்சுதாடி அக்கச்சிங்கிற. அப்போ குயில் என்பது என்ன? குயில் கூவும், அது ஒலி, ஒலி ஓங்காரம். இதெல்லாம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, இறைவனை மட்டுமே பற்ற 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 இதெல்லாம் நடக்கும். நம்மளை மாதிரி ஆற்றுல ஒரு காலை சேத்துல ஒரு காலில் வச்சுக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காது. அதை இங்கே சொல்றாரு. அப்போ இதை உயிர் உய்தல். உயிர் இந்த உடம்புல கிடக்குது. இந்த உடம்பே என்பதே உயிரை பரத்தில் கொண்டு போய் செலுத்துவதற்காக இறைவனால் அமைத்து கொடுக்கப்பட்ட ஒரு அரிய கருவி இது. அதில் தான் ஓங்காரங்கிறது சொல் உலகம், மறந்துருக்கூடாது. பொருள் உலகம் என்பதோ உடம்பு. பொருள் உலகத்தை அனுபவித்து பக்கம் பெற்று பொருள் உலகத்தை கடக்கணும், அப்புறம் சொல் உலகத்தை கடக்கணும். அந்த செய்தி தான் இதெல்லாம். அப்போ இந்த உயிர் மூலாதாரத்தில் ஓங்காரம் விரிய விரிய உயிர் மேலே ஏறி ஏறி ஆகனிக்க வந்து நிற்கும். மீண்டும் உள்ளுக்குள்ளாக இறைவனையே பற்ற 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 இந்த உயிர் என்ன செய்யும்? ஆகனியிலிருந்து இந்த உச்சி தலைக்கு வந்துடும். அப்படி உச்சி தலைக்கு வந்தவர் அதுக்கு பிறகு 12 அங்குலத்தை கடந்து அது போகணும். மறுபடியும் அதே வழிமுறை தான். உயிர் இறைவனை பற்றி, இறைவனை மட்டுமே பற்றுவதை தவிர வேறு எந்த வழிமுறையும் கிடையாது. அப்படி செய்ய செய்ய உயிர் மேலே ஏறிடும். அதை சொல்றார், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா அப்படிங்கிற. அவன் மெய்யானவன் எப்படி சார் புரிந்து கொள்வது? விமலாங்கிறார். மலன் என்றால் ஆணவத்தை உடையவன் என்று பொருள். விமலன் என்றால் ஆணவ கலப்பு அற்றவன் என்று பொருள். விமலா, அவனால தான் அது முடியும். இயல்பாகவே மறந்துடக்கூடாது. விடைப்பாகா அப்படிங்கிறார். விடைப்பாகாங்கிறதுக்கு என்ன நுட்பமான கருத்துன்னா, விடை என்பது இடபம், அவன் எழுந்தருளுகின்ற வாகனம். ஆனால் அதே நேரத்தில் அது அறத்தின் குறியீடு. அறத்தின் குறியீடு இது. அதுதான் பெருமான் அதை வாகனம் வச்சிருக்கிறான். அது என்ன சார் அறத்தின் குறியீடுனா பலமுறை சொல்லி இருக்கிறோம். இந்த காளை மாடு தான் இடபம். இந்த காளை என்ன பண்ணும்? உழவர்களுக்கு துணையாக உழுதொழிலில் 8 மாதம் ஈடுபடும், தொடக்கத்திலிருந்து அறுவடை வரையிலும். அறுவடைலாம் முடிஞ்ச பிறகு உழவன் என்ன பண்ணுவான்? நெல்லை கொண்டு வந்துடுவான். அவனுக்கு உதவத வைக்கோல உணவாக கொடுப்பான். அது அப்படியே அழகாக ஏற்றுக்கொண்டு சாப்பிடுறது. அப்புறம் நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வந்தால் அதை குத்தி அரிசி ஆக்குவான். அரிசி எடுத்துக்கோ தவிட்டு அதுகிட்ட கொடுப்பான். அப்புறம் அரிசி என்ன பண்ண கழுவான் சமைப்பதற்கு முன்னால். இந்த கழுநீரை அதுகிட்ட கொடுப்பான், சந்தோஷமாக குடிக்கும். இவன் சோறு சமைப்பான், சமைச்சு அவனுடைய கஞ்சி இருக்குல்ல அந்த கஞ்சி அதுகிட்ட கொடுப்பான், சோத்தை இவன் தும்பான். இவனால் தின்ன முடியல, மீந்து போச்சுன்னா மறுநாள் பழையதை அதுகிட்ட கொடுப்பான். அது இந்த மாதிரி ஒரு ஜீவன். அப்போ என்ன அர்த்தம்னா, தன்னலம் அறவே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஜீவன் காளை இடபம். அதுதான் அறத்தின் குறியீடு. அறம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அரு கூட்டல் அறம். எதை அறுப்பது? உயிரினுடைய ஆணவ தொடர்பை அறுப்பது எதுவோ அது அறம். இந்த நுட்பமான பொருளை இதுவரை நம்முடைய பெருமக்கள் காணலை. உள்ள நுணுக்கி நுணுக்கி பார்க்க பார்க்க நமக்கு புரிகிறதெல்லாம். அதனால்தான் என்ன சொல்லுங்க, பல்வேறு பண்புகளே அறம் என்று சொல்லுவார்கள். குறிப்பாக வடநாட்டுக்காரன் தர்மம்மா. தர்மம் மட்டும் அறம் அல்ல, அறத்தினுடைய ஒரு கூறு தர்மம், அவ்வளவுதான். அறம் என்ற சொல்லுக்கு நிறைய வழக்கங்கள். இந்த உடம்பை வச்சு எவ்வளவோ சொல்லலாம். இந்த உடம்பை கொண்டு செய்கின்ற காரியங்களில் எது எது எல்லாம் நம்முடைய ஆணவ தொடர்பை அறுக்கிறதோ அது எல்லாம் அறம். அதுதான் பொதுவான விளக்கத்தை கொடுக்க முடியும். எனவே தான் பெருமானை சொல்கிறார், விடைப்பாகா என்று சொல்கிறார். விடையை செலுத்துகின்ற பாகனே என்று பொருள். அறத்தை அவன்தான் செலுத்துகிறார். எனவே தான் அறக்கடவுள் ஒருக்கும் என்று சொல்கிறார்.
அறத்தை புரிந்து கொண்டா இயல்பாகவே ஒழுங்காக நடக்கலாம். ஒழுங்காக புரிந்து கொள்ளனா பயந்தாவது நடக்கலாம். இப்போ ரெண்டும் போச்சு, ஒழுங்கும் போச்சு, பயமும் போச்சு. ஏனெனில் ஆணவச்சார்பு அதிகமாக போச்சு. எந்த ஆணவச்சார்பை நீக்கிக் கொள்வதற்காக பெருமான் இந்த மனித உடம்பை கொடுத்தானோ அதே மனித உடம்பை கொண்டு மீண்டும் மீண்டும் ஆணவத்தை பற்றுகின்றவர்கள் இங்கே சிலராக இருப்பதனால்தான் அவருடைய ஆட்டம் அட்டகாசமாக இருக்கிறது. அதெல்லாம் எதிர்கொள்ளணும்னா இறைவனை பற்றுவதை தவிர வேறு ஒரு வழி கிடையாது. வேறு எதனாலும் எதிர்க்க முடியாது. இதில் இருந்தால் இவ்வளவு செய்திகள் அதில் வரும். எனவே விடைப்பாகா என்று சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்களெல்லாம் ஐயா, ஐயனே, தலைவனே என்று அழைக்கின்றன, கூப்பிடுகின்றன. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு உண்மை தெரியும். வேதங்கள் இறைவனை காட்டுமே தவிர இறைவனை அடைவிக்க அந்த வேதங்களும் இறைவனை அடையா. என்ன காரணம் சிந்திக்கணும். வேதங்களால் சொல்லுலகம், பெருமான் சொல்லுலகத்தில் இறங்கி வந்தாலும் சொல்லுலகத்தை கடந்தவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் வேதங்கள் இறைவனை அடையா, வேதங்களை ஓதுகின்ற உயிர்களையும் அடைவிக்க. அப்போ வேதம் ஒரு சடப்பொருள் தானே சார்? எப்படி இப்படி சொல்றீங்கன்னா, வேதம் சடப்பொருள் அல்ல. என்ன காரணம்னா எந்த சடப்பொருளும் இயங்காது. இப்போ வேதம் இயங்குகிறது என்று சொன்னால், சொல்லுடம்பு கொண்டு இயங்குகிறது என்று சொன்னால், அந்த வேதம் என்ற அந்த சொல் உடம்புக்குள்ளாக ஒரு உயிர் இருக்கிறது. அதை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்மகிட்டேருந்து தெரிந்து கொண்டவர் தான் வடநாட்டார்கள். அதுதான் அவங்க சொல்லுங்க, ரிக்வேதன் ஒவ்வொருத்துக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க, மகா வாக்கியம். ஒவ்வொரு வேதத்தையும் ஒவ்வொரு தெய்வமாக அதி தெய்வம் என்று சொல்வார்கள். ரிக்வேதன், யசுர்வேதன் என்னெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் நம்மகிட்டேருந்து எடுத்துக்கிட்ட கருத்து. அவர்கள் இந்த கருத்தெல்லாம் தெரியாது. எனவே தான் இங்கே சொல்லாரு, வேதம் என்பது ஒரு சடமாக இருந்தாலும் சொல்லுடமாக இருந்தாலும் அதன் அந்த உடம்பை தனக்குரிய ஒரு இடமாக கொண்டு ஒரு உயிர் உள்ளே இருக்கிறது. மறந்துடக்கூடாது. அந்த உயிரை வச்சு தான் சொல்றாரு. அந்த உயிர்கள் தான் வேதம், வேதத்தினுடைய உடம்பு என்ற வேத உடம்பின் உள்ளே இருக்கக்கூடிய உயிர்கள் தான் ஐயா எனவோங்கி. அந்த உயிர்களை இறைவனை அடைவதற்காக இறைவனை அழைக்கின்றன. ஐயனே, தலைவனே என்று அழைக்கின்றன. ஆனாலும் அவை அடைய. ஏனெனில் நம்மை போல மானிட வடிவத்தை எடுத்து நம்மை போல இன்பத் துன்பத்தை அனுபவித்து நம்ம பக்குவம் அடைந்து பெருமானை அடைவதற்கு தகுதி அடைந்தால்தான் அடைய முடியுமே தவிர வேறு எதனாலும் முடியாது. எனவேதான் ஐயா எனவோங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேங்கிறார். பெருமானுடைய அற்புதமான நிலையர். அவன் மட்டும் உருவம் கொண்டான்னா அவனுடைய திருவடி வேறு எங்கே இருக்கிறது? யாராலும் காண முடியாது. திருமூலர் என்ன சொல்றாரு? வேறறியாமல் விளம்புகின்றேனேங்கிறார். அதே கருத்து தான் இங்கே. பெருமான் எப்படி இருக்கிறான்? ஆழ்ந்து இருக்கிறான். எவ்வளவு தூரம் சொல்ல முடியாது, நம்ம அறிவை கொண்டு சொல்ல முடியாது. நம்முடைய அறிவுக்கும் கடந்த நிலையில் அவன் ஆழ்ந்து இருக்கிறான். அதே நேரத்தில் அகன்று இருக்கிறான். எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் இருக்கிறான். எப்படி? நம்ம கண்ணுக்கு தெரியாது. நுண்ணியனாக இருக்கிறான். மிக மிக நுட்பமானவனாக இருக்கிறான். அத்தகைய பெருமான் நமக்கு உதவி செய்வதற்காக உலக நிலையில ரொம்ப அற்புதமாக சொல்றாரு. இதுதான் அடிப்படை. வெய்யாய் தனியாய். இதெல்லாம் படிக்க படிக்க அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனெனில் இங்கே தான் நமக்கு அடிப்படை. இதெல்லாம் யாரும் கூர்ந்து கவனிக்க மாட்டேன் என்கிறார்கள். நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை திரு எழுகூற்றிருக்கையில் அந்த 5 பூதங்கள் தோன்றுகிற நிலையை வர்ணிக்கின்ற பொழுது மானாங்காரத்து ஈரியல்வாயின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுக்கு விடை இங்கே தான் இருக்குது. அந்த ஈரியல்வு என்ன? வெய்யாய் தனியாய். வெய்யாயினா வெப்பம் உடையவன், தனியாயினா குளிர்ச்சி உடையவன். இறைவி குளிர்ச்சி, இறைவன் வெப்பம் உடையவன். அதே சாயல் தான். ஆண் உடம்பு தொட்டா சுடும் லேசா, பெண்ணுடம்பு தொட்டா குளிரும். இந்த வேறுபாடு எல்லா இடத்திலையும் உண்டு. அது மட்டுமல்ல, 5 பூதங்களுக்கும் அடிப்படை வெப்பமும் குளிர்ச்சியும். அந்த வெப்பமும் குளிர்ச்சியும் பல்வேறு விகிதங்களில் ஒன்றோடு ஒன்று கலக்கத்தான் ஒவ்வொரு பூதமாக உருவெடுக்கிறது. இதெல்லாம் நுட்பமான செய்தி, வேறு எங்கேயும் கிடைக்காது.
நம்முடைய திருமுறைகளில் தான், சாத்திரங்களில் தான் கிடைக்கிறார். அதை சொல்லுகிறார், வெய்யாய் தனியாய் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பெருமான் நமக்கு உதவி செய்கிறானே, நாம் உய்வதற்காக உதவி செய்கிறானே, அவன்தானே நமக்கு இயமானன். இயமானன் என்றால் தலைவன் என்று வரும். சிவன்தான் தலைவன் என்பதை அறியாமல் உலகத்தில் எவனையோ தலைவனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, எந்த பிறவியில் அவர்கள் ஈடேற்றம் அடைவார்கள். இதெல்லாம் நம்ம கருதி பார்க்கணும். இயமானனாம் விமலாங்கிற மறுபடியும் அந்த சொல்லுச்சார். அவன் ஆணவ கலப்பற்றவன், ஆணவ கலப்ப இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். அதுதான் அவனுக்கு விமலான்னு பேர். விமலா, இயமானனாம் விமலா என்று அவனை அழைத்து, அடுத்தது அற்புதமான கருத்தில், பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தொருளி. பொய் பொய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நடைமுறையில் சொல்கிற உண்மைக்கு மாறாக ஏதாவது சொல்லிட்டோம்னா அது பொய்யுங்கிறோம். அது மேலோட்டமான கருத்து. இந்த இடத்துல அது கருத்து இல்லை. எது கருத்து என்றால், பொய் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நிலையற்றது என்று பொருள். நிலையற்றது, அழியக்கூடியது, அதுதான் பொய். இந்த உலகம் இருக்குது, எவ்வளவு நல்லா இருக்குது, எவ்வளவு சுகத்தை தருது, நிலைக்குமா? இந்த உலகம் நிலைக்குமா? இல்லை நம்ம உடம்பு நிலைக்குமா? அப்போ இதெல்லாம் பொய். உடம்பு பொய், உலகம் பொய். பொய்ன்னா பொய்ன்னு அர்த்தம் பண்ண, நிலையற்றது, நிலையற்றது, அழியும் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அவையெல்லாம் போயகலங்கிறார். அப்போ இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனா, பாசஞான கருத்து, பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் என்று ஞானம் 3 வகைகளை உடையது. இன்றைய உலகம் பாசஞானத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது. இது அழிவை நோக்கித்தான் போகும். இனிமேல் அழிவு காலம்தான். ஏன்னா பாசஞானம் மேலோங்கி இருக்கிறது. என்ன மேலோங்கி இருக்கிறதுனா நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய உடம்பு இது. யாராவது ஒருவன் தன்னுடைய நலத்திற்காக தன்னுடைய தோலை கிழித்திருப்பானா? தன்னுடைய உடம்பில் இருக்கிற எலும்பை போய் வெட்டுவானா? இன்னைக்கு அறிவியல் பேசுகிறது, கடலை குடைந்து 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 போகிறது, மலையை உடைச்சிக்கிட்டே இருக்குது, பிளந்து கொண்டே இருக்கிறது, மேலே காற்று மண்டலத்தை கிழிக்குது, வான மண்டலத்தில் போய் கோள்களோடு, இயற்கை கோள்களோடு செயற்கை கோள்களை பொருத்துகின்றன. இதெல்லாம் எவ்வளவு அநியாயம், ஒரு அறிவற்ற தன்மை. அதாவது இதெல்லாம் ஒரு வகையான என்ன சொல்ற அசுரத்தனம். இதெல்லாம் இதுதான் பாசஞானம். பாசஞானத்தினுடைய உச்சகட்டத்தில் தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. இதனுடைய விளைவு அழிவு. அழிவை சந்தித்தே ஆகணும். அழிவு வந்து கொண்டிருக்கிறது. அதான் அப்போ என்ன பொருள்னா, பொய்யாயினையெல்லாம் போயகல. அப்போ பாசஞான கருத்துக்களெல்லாம் நீங்கினால்தான் பெருமான் என்ன செய்வான்? வந்தருளுவான். வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மீச்சொடரே, மெய்ஞானத்தை தருவான் என்று பேசுகிறார். எவ்வளவோ உண்மைகளை சொல்லலாம். மெய்ஞானிகள் எதையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் உருவாக்கி தருவார்கள். விஞ்ஞானிகளால் அப்படி கருவிகள் இல்லாமல் விஞ்ஞானிகள் எதையும் செய்ய முடியாது. எந்த ஞானிக்கும் கருவி தேவையில்லை. தேவையானதை அவர்களால் உருவாக்கி தர முடியும். அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை பெருமான் தருகிறான். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று பேசுகிறான். அவன் சுடர் விடுகிறான், மிளிர்கிறான். ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. கண்ணுள்ளவர்கள் தான் காண்பார்கள். இப்போ கண்ணுள்ள என்பது தகுதி, பக்குவம். ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறான். பக்கத்தில் அப்பா இருக்கிறாரு. அப்பாவுக்கு பெருமான் முதல் பதிகத்திலே சொல்லுகிறாரு, அதோ பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறாரு. தந்தையால் பார்க்க முடியல, அவருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு அந்த தகுதி கிடையாது, பக்குவம் கிடையாது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று அழைத்து, அதற்கு பிறகு எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானேங்கிறார். எஞ்ஞானம் இல்லாத, எந்த ஞானமும் இல்லாதவன் அப்படிங்கிற நான் தன்னை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு எந்த ஞானமும் கிடையாதுங்கிற. இதை 2 வகையாக பார்க்கணும். எப்படி 2 வகை? எனக்கு பாச ஞானமும் இல்லை, பசு ஞானமும் இல்லைன்னு அந்த வகையிலையும் பார்க்கணும். அதே நேரத்தில் உன்னிடத்தில் இருக்கிற மெய்ஞானம், பதிஞானம் இருக்கிறத, அந்த ஞானத்தில் ஒரு சிறிது கூட நான் இல்லாதவன் என்பது கருத்து. அது உயிருடைய நிலை. என்ன காரணங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். என்ன விளங்குன்னா, இந்த நுட்பமான கருத்து, இறைவனுக்கு இயல்பாகவே ஞானம் உண்டு.
உலகத்தில் ஞானிகள் என்று சொல்லுகின்றோமே, அவருடைய ஞானம் இயல்பு ஞானம் அல்ல. அவருடைய ஞானம் என்பது சார்பு ஞானம், மறந்துடக்கூடாது. ஞான சம்பந்தர் ஞானி, ஆனால் சார்பு ஞானி. சிவபெருமான் இயல்பு ஞானி. எந்த உயிரும் இயல்பு ஞானி இல்லை. அதைத்தான் இங்கே விளக்குகிறார். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருவானே. அந்த ஞானம் என்ன செய்யும்? இன்பமாக இருக்கும், இன்பத்தை தரும். பெருமான் மணிவாசகருக்கு இன்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேங்கிற இது ரொம்ப ரொம்ப நுட்பமான கருத்து. அஞ்ஞானம் என்றால் அறியாமை என்று பொருள். அறியாமை எங்கே இருக்கிறதுன்னா ஆணவத்திடம்தான் இருக்கிறது, வேறு எங்கேயும் அஞ்ஞானம் கிடையாது. இப்போ நமக்கு எப்படி அஞ்ஞானம் வந்தது? அந்த ஆணவத்தை சார்ந்ததெல்லாம் அஞ்ஞானம் வந்தது. அவ்வளோதான் நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது உடம்பே இல்லாத உயிருக்கு அறிவும் கிடையாது, அறியாமையும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயல்பாக அறிவு கிடையாது, இயல்பாக அறியாமையும் கிடையாது. அதனால்தான் அது போய் ஆணவம் இன்னது என்று தெரியாமல் அதை இச்சித்தது. தெரிஞ்சிருந்த இச்சிருக்காது, இச்சித்திருக்காது. அப்போ உயிருக்கு இயல்பாக ஞானமும் கிடையாது, இயல்பாக அஞ்ஞானமும் கிடையாது. அப்போ இயல்பாக ஞானம் உடையவன் இறைவன், இயல்பாக அஞ்ஞானம் உடையது ஆணவம். இப்போ உயிர் என்ன எதை பற்றுகிறதோ அந்த வகையில் ஆணவத்தை பற்றினால் அஞ்ஞானத்தை பெறும், அது சார்பு அஞ்ஞானம். இறைவனை பற்றினால் ஞானத்தை பெறும், அது சார்பு ஞானம். இயல்பாக எந்த உயிருக்கு ஞானம் எப்பொழுதும் கிடையாது. அதைத்தான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. இப்போ நமக்கு அஞ்ஞானம் வந்துவிட்டது. ஏன்னா பிறவி உடம்பு எடுத்ததுனால அஞ்ஞானம் வந்துவிட்டது. இந்த அஞ்ஞானம் என்பது இயல்பு அஞ்ஞானம் அல்ல, சார்பு அஞ்ஞானம். சார்பைத்தான் நீக்கலாமை தவிர இயல்பை நீக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான கருத்துகள். இந்த நுட்பம்லாம் தெரியாமத்தான் பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு தவறான கருத்துக்களை சைவர்களிடத்திலிருந்து மற்றவர்கள் புகுத்துகிறார்கள். சைவர்கள் எதிர்வினை ஆற்றலை, ஏன்னா இவர்களுக்கு செய்தி இன்னும் தெரியல, நுட்பம் தெரியல. நான் அண்மையில் சிவராத்திரி நடந்தது. நான் ஒரு கோயிலில் வழிபாடு பண்ண போனேன். அந்த கோயிலில் ஒரு பேனர் தொங்க விட்டுருக்கிறான், சிவராத்திரி எதுக்குன்னு வளர்க்கலாம், சிவபெருமான் ஓய்வு எடுக்கிறாராம். இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் நான் போய் அந்த நிர்வாகி பற்றி இதெல்லாம் அனுமதிக்காதீங்க, அவன் கண்டவன்லாம் கண்டதெல்லாம் சொல்லிட்டு போவான். ஏதாவது எழுதணும் நினச்சிங்கன்னா தேவாரத்தை எழுதுங்க, திருவாசகத்தை எழுதுங்க, வேறு எதுவும் எழுதாதீங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். என்ன அர்த்தம்னா, இந்த அஞ்ஞானம் என்பது சார்பு அஞ்ஞானம். அவன் எதை சார்ந்திருக்கானோ அந்த அடிப்படையில் கருத்துக்களை கொண்டு இதுதான் கரெக்டும்பா. ஆனால் வள்ளுவர் நம்முடைய வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லி, எப்பொருள் யாரவாறு யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவர் சொல்லிட்டா சார், அவர் சொல்லிட்டா சார், அதெல்லாம் ஒத்துக்கொள்ளாது. நீ யோசனை பண்ணு, நீ சிந்தனை பண்ணு, சரியான ஏற்றுக்கோ, சரியான தள்ளு. இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் தான் பெற முடியும். அதைத்தான் இங்கே சொல்ல, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அப்போ இதில் இன்னொரு நுட்பமான கருத்து இருக்குது. அஞ்ஞானத்தை எப்படி சார் நீக்க முடியும்? ஞானத்தை எப்படி பெற முடியும்? இருளை எப்போ ஓட்ட முடியும்? எப்படி ஓட்ட முடியும் இருளை? ராத்திரி 6 மணி வந்துடுச்சு, சாயங்காலம் இருள் கவுகிறது. ஒரு துறப்பத்தை எடுத்து இருளை பெருக்குன்னு பெருக்கி அப்புறப்படுத்த முடியுமா? ஒரு தொடப்பு குச்சி எடுத்து அடின்னு அடித்து துரத்த முடியுமா? ஒன்றும். ஒரு விளக்கை ஏற்றினா இருள் ஓடியே போயிடுது, ஒரே ஒரு விளக்கு. அதுபோல் இறை என்ற ஞான விளக்கு, அந்த ஞான விளக்கை நம்மக்குள்ளார ஏற்றிட்டோம்னா நம்மிடத்தில் இருக்கிற அஞ்ஞானம் ஒடியே போயிடும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேங்கிறார். நல்லறிவு இயல்பான மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தை நம்ம உள்வாங்கினா நாம் ஏற்கனவே சார்ந்த அஞ்ஞானம் ஒடியே போடுங்கிற. இப்படி தான் மாணிக்க வாசகர் தன்னுடைய அஞ்ஞானத்தை போக்கிக் கொண்டார். அந்த அனுபவத்தை தான் சொல்லுகிறார். திருவாசகம் முழுவதும் என்ன மாணிக்க வாசகர் சொல்கிறார் என்றால், தான் அனுபவித்ததை, தான் உணர்ந்ததை நமக்கு உணர்த்துகிறார். அந்த வகையில் இன்றைக்கு 16வது வரியிலிருந்தும் 25வது வரி வரை உள்ள விளக்கத்தை 40வது வரி வரைகளும் மொத்தம் 25 வரிகள். இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கு வழங்கியருளிய சிவஞான அருள்நிறை அறக்கட்டளுடைய நிறுவனர், தொடராது தளராது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமகளார் நம்முடைய ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். சிவாய நம.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, திருக்கழு குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.